மழை வராத மாயக்காடு. பசுமை பூர்த்திய ஒரு அழகான காடு. பறவைகளின் பாடலும் விலங்குகளின் துள்ளலுமாக சுவர்க்கமாயிருந்த அந்த இடத்திற்கு ஒரு சோதனை வந்தது. திடீரென நதிகள் வறண்டு மணல் மேடுகளாக மாறின. தன் தோழன் ரினோவிடம் தாகத்தோடு புலம்பினாள் பிங்கி. காடு வாழுவதைக் கண்ட லில்லியும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு இதற்கு பின்னாலிருக்கும் மர்மத்தை அறிய ஆந்தை பாட்டியிடம் சென்றனர். அங்குதான் அவர்களுக்கு தெரிந்தது, மழையை வரவழைக்கும் மேகக்கல் வடக்கு மலை குகையில் இருக்கும் கருப்பு புகை என்ற அரக்கனால் திருடப்பட்டது என்று. ஆபத்தான பாறைகளையும் தூங்கும் கரடிகளையும் தாண்டி பயத்தையும் சிரிப்பையும் சுமந்து கொண்டு அந்த நண்பர்கள் முன்னேறினர். குகைக்குள் புகையாய் நின்ற அந்த அரக்கனை தங்கள் புத்திசாலித்தனத்தால் தேனீக்களையும் காற்றையும் கொண்டு நிலைகுலையச் செய்தனர். ரினோ துணிச்சலாக மேகக்கல்லை மீட்க மீண்டும் காட்டில் இடி முழங்கியது. இதோ வானம் குளிர்ந்து பெரும் மழை பெய்யத் தொடங்கியது. இயற்கையை காப்பவர்களே உண்மையான ஹீரோக்கள் என்ற பாடத்தோடு மழையில் நனைந்து மகிழ்ந்த அந்த நண்பர்கள் இனி என்றும் இந்த காட்டை பாதுகாப்போம் என உறுதி பூண்டனர்.